சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுக்க போகிறோம். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றான். அற்பமான ஆரம்பத்தை அது நீ 9வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, செருபாவேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக ஃபர்ஸ்ட் நம்பர் 1, ஒரு காரியத்தை நீங்கள் துவங்கும் போது, ஒரு தொழிலை நீங்கள் துவங்கும் போது, இல்லையென்றால் ஒரு வீட்டு காரியத்தை நீங்கள் துவங்கும் போது, பொதுவாக இன்றைக்கு இருக்கிற உலகம் என்ன அப்படின்னா, எதை எடுத்தாலும் அவங்க என்ன பண்ணணும்னா ஆரம்பம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே அப்படிதான். சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரையிலையும் வாலிபர்கள் முதற்கொண்டு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆரம்பம் அப்படியே அமர்க்களமா இருக்கணும், ஆரம்பம் அப்படியே ஜெகஜோதியா இருக்கணும். எனக்கு எடுத்த உடனே BMW தான் வேணும், எனக்கு எடுத்த உடனே அப்படிதான் இப்படிதான் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் நினைப்பாங்க. இன்னும் சிலரை ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது பார்ப்பீர்களே, ஆனால் இவங்க ஆரம்பிக்கும் போது ஒருவேளை அவர்கள் நினைத்தது போல இல்லை அப்படின்னா நிறைய பேர் ஆரம்பிக்கவே மாட்டாங்க. ஒரு 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 ஊழியக்காரர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் அவர் ரொம்ப அழகாக ஒரு சாட்சியை சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படின்னா அவர் ஒரு நல்ல பாடலில் ஒன்று எழுதியிருக்கிறார், அழகான பாடல். அதை பல லட்சக்கணக்கான பேர் அந்த பாடலினாக நன்மை பெற்றிருக்கிறார்கள். அப்போது அந்த பாடல் பிறந்த கதையில் அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. இந்த பாடல் உங்களுக்கு எப்படி கிடைச்சிருச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு போது அவர் சொன்னார், எங்கள் அப்பா ஒரு சின்ன கீபோர்டு ஒன்று வாங்கி கொடுத்தாரு, ரொம்ப விலை கம்மியான ஒரு கீபோர்டு. அந்த கீபோர்டை வாசிச்சு இந்த பாட்டை நான் எழுதினேன். ஆனா எனக்கு இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்றதுக்கு பணம் அந்த டைம்ல இல்லை. அதனால நானே அந்த கீபோர்டில் நான் மியூசிக் போட்டு நானே என்னுடைய வாய்ஸை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி நான் அதை வெளிவிட்டேன். ஆனால் இன்றைக்கு அந்த பாடல் பல லட்சம் பேருக்கு ஆசீர்வாதமா அமைத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சொல்லும்போது சொன்னார், ஆண்டவர் உயர்த்தணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னா சாதாரணமானதை கொண்டும் ஒரு மனுஷனை உயர்த்துவார்ன்றதற்கு நான் தான் சாட்சி அப்படின்னு சொன்னார். நான் தான் சாட்சி. அவர் நினைச்சார்னா எப்படியும் அவரை பொறுத்த அளவில் அந்த பெரிய காரியம் இருந்தாதான், ரொம்ப அழகான நேர்த்தியான இடம் இல்ல நேர்த்தியான செட்டப்பு இது இருந்தாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஆண்டவர் எப்படியும் ஒரு மனுஷனை தூக்கணும்னு நினைச்சா தூக்கிடுவாரு. அதனால உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்க எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு அவர் சொல்லி முடிப்பாரு. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, யாராவது ஒருவேளை மன கஷ்டத்தோடு இருப்பீர்களா? பாஸ்டர், எனக்கு குடும்ப பின்னணி எதுவுமே இல்லை பாஸ்டர், எங்க அம்மா அப்பா அவ்வளோ பெரிய ஆட்கள் அல்ல, எனக்கு பெரிய பேக்ரவுண்டு எதுவுமே இல்லை, எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம் எதுவுமே இல்லை, நான் எதுவுமே செய்ய முடியாது பாஸ்டர், நானே கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் போய் எப்படி இதை ஆரம்பிக்கிறது? எனக்கு திறமைகள் இருக்கிறது, ஆனா எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு மூலதனம் எதுவும் இல்லை, எனக்கு அஸ்திபாரம் எதுவும் இல்லை, எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை. நான் சொல்றேன், இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தேவையில்லை, பெரிய பின்னணி எல்லாம் தேவையில்லை. நம்முடைய ஆண்டவர் கொஞ்சத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிற கர்த்தர். உங்க ஆரம்பம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்படி இருந்தாதான் அப்படின்னு இல்லை, சின்னதா ஆரம்பிங்க, அற்பமாய். ஒருவேளை உங்கள் சொந்தங்களுடைய பார்வைக்கு அது அற்பமா தெரியலாம். நான் பாரு என் பிசினஸ் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஆரம்பிச்சேன், நான் பாரு இவ்வளோ பெரிய யூனிட்டை நான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு அவங்க ஒருவேளை நெஞ்ச தட்டிட்டு பெருமையா பேசலாம். ஆனா அவங்கள மாதிரி சொல்றதற்கு உங்களுக்கு எதுவுமே இல்லாம இருக்கலாம். நான் சொல்றேன், ஒரு சின்னதா குட்டியா ஒரு சின்ன பாக்கெட் அளவு
அந்த காரியத்தை நீங்க குட்டியா அற்பமா நீங்க துவங்குங்க. ஆண்டவர் உங்க கூட இருப்பாரே ஆனால் அதனுடைய முடிவை கர்த்தர் சம்பூரணமாய் மாற்றி கொடுக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆரம்பம் எப்படி இருக்கணும்னா அமர்க்களமா இருக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. உங்க ஆரம்பம் அற்பமா தான் இருக்கணும்னு நினைங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தொழிலை ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கோடிக்கணக்கான பணம் போட்டு லட்சக்கணக்கான பொருளுக்கு பணத்தை போட்டு சொத்துக்களை அப்படியே வாங்கி அந்த பொருட்களை வாங்கி அந்த பொருள் இந்த பொருள் இதை எல்லாத்தையும் வாங்கி அப்படியே லோன் எல்லாம் எடுத்து ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது பெருசா இவங்க நினைக்கிறது மாதிரி ஓடாது. அதற்கு பிறகு அவர்கள் கடன்காரர்களாய் மாறுவார்கள். இப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கையை நான் சந்தித்திருக்கேன் தெரியுமா? உங்க கடன்காரங்களா மாறி வெட்கப்பட்டு போய், ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, யாரன்னா காப்பாத்துவா, ஜெபம் பண்ணி தானே ஆரம்பிச்சேன், பாஸ்டரை வச்சு தானே ஓபன் பண்ணேன், அடையாளம் கேட்டு தானே ஓபன் பண்ணேன், நிறைய சொல்லுவாங்க. இல்ல 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 என்ன பொறுத்த அளவுல கடன் வாங்கி இன்னொருத்தரிடத்திலிருந்து பணத்தையும் பொருளையும் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறத நான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அப்படின்னு நான் எப்பவுமே நினைக்க மாட்டேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா நீங்க கடன் வாங்கி செய்யாமலே உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிறார். நீ உங்களுக்கு செருபாபேலை குறித்து தெரியும். இந்த செருபாபேலுடைய ஆரம்பத்தை குறித்து அவன் கட்டின அந்த மதில் சுவரை குறித்து வேதத்துல நீங்க வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். நெகேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் 4ஆம் அதிகாரம் நீங்கள் 3வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் அங்கே என்ன வசனம் சொல்லப்படுகிறது என்றால், அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். நல்லா கவனிங்க, இந்த நெகேமியாவினுடைய ஆரம்பத்தை குறித்து வேதம் சொல்லுது. அங்க இருக்கிற ஒருத்தன் அம்மோனியன் ஆகிய தொபியா என்கிற ஒரு மனுஷன் எப்படி கிரிட்டிசைஸ் பண்றான் அப்படின்னா, எப்பா அது மதில் சுவர் அவன் கட்டட்டும், அவன் கட்டின கல்லை பற்றி நமக்கு தெரியாதா, அவன் கட்டின சாந்தை பற்றி நமக்கு தெரியாதா, அவன் வச்சிருக்கிற சிமெண்ட்டை பற்றி நமக்கு தெரியாதா, ஒரு நரி ஏறி அப்படி போயிடுச்சுன்னா அது தொப்புன்னு கீழே விழுந்துரும்பா, அவ்வளவு பலம்தான் அதுக்கு இருக்குது. அப்போ அவனுடைய ஆரம்பத்தை குறித்து நிறைய பேர் கிண்டல் கேலி செய்தாலும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தாரா என்றால் ஆசீர்வதித்து அந்த அலங்கத்தை உறுதிப்படுத்தி ஆண்டவர் அதை முடிக்க கர்த்தர் பலன் தந்தார். ஸோ அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். மகனே, உனக்கு கையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, உனக்கு பெரிய குடும்ப வசதிகள் எதுவும் இல்லை, உங்களுக்கு கொடுத்து உதவுவதற்கு யாரும் இல்லை, உங்களை தட்டி கொடுக்கறதற்கு யாரும் இல்லை, உங்களுக்கு பணம் கொடுக்கறதற்கு யாரும் இல்லை. ஆனால் நான் நம்புறேன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஆண்டவர் கிதியோனிடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, எப்பா நான் உனக்கு பலம் தர்றேன், நீ போன்னு கூட ஆண்டவர் சொல்லலை, உனக்கு இருக்கிற அந்த பலம் போதும்பா, மீதியானியரை உன் கையிலே நான் ஒப்பு கொடுப்பேன். கர்த்தர் அவனிடத்துல இருக்கிற அந்த பலனை ஆண்டவர் மெச்சிக்கொள்றாரு பாருங்களேன். ஆண்டவர் அதை செய்யணும் ஆண்டவர் சொல்றாரு. அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். சோ ஆண்டவர் சொல்ற, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, இவ்வளவுதான் இருக்குதா, அந்த ₹1 ஆரம்பிங்க, அந்த 50 காசோட ஆரம்பிங்க. ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஆரம்பம் எப்பொழுதும் அற்பமாய் துவங்க வேண்டும். எடுத்த உடனே வேற எந்த இதுக்கும் நீங்க போகவே போகாதீங்க. கொஞ்சத்துல அப்படி ஒரு சின்ன ஒன்று ஆரம்பிச்சு அதுல ஒரு பெரிய லாபத்தை பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் படிக்கட்டுல தான் ஏறி போகணுமே தவிர நீங்க குதிச்சு போயிருக்க கூடாது. எப்பொழுதுமே எந்த ஆசீர்வாதம் நிற்கும் என்று சொன்னால் நீங்கள் படிப்படியாய் ஏறி போகிறது தான் உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியா இருக்கும். திடீர்னு வந்தது சில நேரத்துல திடீர்னு போயிடும். ஆண்டவர் ஆசீர்வதித்த எல்லாரையும் எந்த வழியில தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்னா,
அற்பமா இருந்ததிலிருந்து எடுத்து கர்த்தர் உயர்ந்த இடம் வரைக்கும் கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். நீங்கள் தாவீதனுடைய வாழ்க்கை எடுத்து வேதத்துல வாசித்து பாருங்கள். தாவீதை ஆண்டவர் ராஜாவாய் முதலில் கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணும்போது ஆடம்பரமா எல்லாம் அவன் ராஜாவாகல. அவனுடைய ராஜ்ய பாரத்தினுடைய முதல் நாள் அழுகையோட தான் ஆரம்பிக்கும். நீங்க நம்புவீங்களா? சொன்னா தாவீதனுடைய ராஜ்ய பாரத்தினுடைய ஆரம்பம் அழுகையில தான் ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் அவன் உள்ள என்ட்ராகும் போது கோலியாத்திற்கு முன்பாக ஜெயித்து சவுல் கொண்டது 1000 தாவீது கொண்டது 10000 பாடினாலும் அவனுடைய ராஜ்ய பாரத்தினுடைய துவக்கம் நீங்க 2 சாமுவேல்ல வாசிக்க முடியும். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனத்து வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது நான் அவர் விழுந்து பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்தடகத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்திலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாயிருந்தார்கள். கவனிங்க, இப்போ சவுல் செத்துட்டாரு. சவுல் செத்ததற்கு பிறகு அவருடைய ராஜ்ய பாரம் தாவீதனுடைய கையிலே வருகிறது. அவருடைய கையில இருக்கிற அஸ்தடங்கள் கிடைச்சிருச்சு, தலையில இருக்கிற கிரீடம் கிடைச்சிருச்சு. இப்போ உடனே தாவீதுக்கு சந்தோஷமா, ஏண்டா சவுல் இறந்து போயிட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, பார்ட்டி வச்சுக்கலாம், நம்ம ஜெக ஜோதியை ஆரம்பிக்கணும், அப்படியே பயங்கரமா ஆரம்பிக்கணும்னு சொல்லி எல்லாரையும் எல்லாம் பூஸ்ட் பண்ணல. அவர் இறந்து போன உடனே துக்கம் கொண்டாடி அவருக்காக உபவாசித்து அழுது, ஸோ அவனுடைய ஃபர்ஸ்ட் டே அழுகையில தாங்க ஆரம்பிச்சிருச்சு. அவனை ராஜாவாக ஜனங்கள் ஏற்றுக்கொண்ட உடனே சவுல் இறந்து போயிட்டான்னு சந்தோஷப்படல, அழுகையிலே ஆரம்பிச்சதுனால நான் நம்புறேன் களிப்பாகவே அவனுடைய ராஜ்ய பாரம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அழுகையில் ஆரம்பித்தீர்களா? ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களுடைய காரியத்தை அழுகையில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அழுகையில் ஆரம்பிக்கிறீர்களா? உங்களுடைய வேலையை அழுகையில் ஆரம்பித்தீர்களா? நான் சொல்றேன், அற்பமாய் ஆரம்பித்தீர்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அந்த அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணினாலும் ஆண்டவர் அசட்டை பண்ணவே இல்லை. ஆண்டவர் அசட்டை பண்ணவே இல்லை. அதை அங்கீகரித்து உங்களுக்கு வெற்றியாக்கி உங்களை அதிலிருந்து பலுகவும் பெருகவும் பண்ண ஏசப்பா வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஆமேன் என்று சொல்லுங்கள், பார்க்கலாம். ஆமேன். நீங்கள் அது மட்டுமல்ல, இந்த லோத்துனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய ஆரம்பத்தை குறித்து வேதம் சொல்லுது. அவனுடைய ஆரம்பத்தை பொறுத்த அளவில் ரொம்ப பெரிய ஆரம்பத்தை அவன் யோசித்தான். ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போடுறேன். உடனே அவன் என்ன நினைச்சான்னா, நம்ம ஆரம்பிக்கிறதே ஆரம்பிக்கிறோம், நல்ல இடம் பார்த்து ஆரம்பிக்கணும், பெருசா இருக்கணும். அதனால அவனுடைய கண்ணு பச்சை பச்சை இருக்க இடத்துல போயிருச்சு. ஆனா அவ்வளவு சந்தோஷமாய், அதான் சோதோமுக்கு போகிற வழியில சோவாருக்கு போகிற வழி கர்த்தருடைய தோட்டத்தை போல செழிப்பா இருந்துருச்சு. ஆனா அவனுடைய முடிவு அவ்வளவு வெற்றியா, அந்த ஊர்ல அவன் சம்பாதித்த எதையுமே கொண்டு வர முடியாம அந்த ஊர்ல எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, இதை ஒருவேளை வாலிப தம்பிங்க கேட்கலாம், வாலிப தங்கச்சிங்க யாராவது கேட்கலாம், சின்ன வயசுல இருக்கிற அடுத்த ஜெனரேஷன் உள்ளவங்க கேட்கலாம். நீங்க சொல்லலாம், யாராவது எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு வேணும், நான் லோன் எடுக்கலாம், அப்படி இப்படின்னு பல கற்பனைகளில் இருப்பீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிற இந்த பலத்தோட நீ 10,000 பேருக்கு செய்ய போறத ஒண்ணுல ஆரம்பி. நீங்க 50,000 பேருக்கு செய்ய போறத ஒண்ணுல ஆரம்பிங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து உங்களுக்கு வெற்றியாய் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அற்பமான ஆரம்பத்தை ஆண்டவர் நினைச்சாருன்னா, ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா, சாதாரணமான அற்பத்தை கொண்டு உங்களை உயர்த்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார்.
ஆமென். ஒரே ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சாட்சியை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். நான் முதலில் இந்த மீடியாவில் வந்து ஊழியம் செய்தது எப்படி அப்படின்னா வந்து ஒரு விஷயம் எங்களுடைய திருச்சபையில் வந்து ஒரு நாள் லீவு நாள், அந்த நாளில் சர்ச்சில் நான் என்ன அனௌன்ஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன வாலிபர் கூட்டம் ஒன்று வச்சுருக்கிறேன். வாலிப தம்பிகளுக்கு ஒரு நாள் முழுக்க என் கூட இருந்து நீங்கள் வந்து நான் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களோட ஜெபிச்சு மதியானம் ஒரு நல்ல சாப்பாடு உங்களுக்கு கொடுத்து உங்களை அனுப்புறதற்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். நானும் வந்து எப்படியும் ஒரு 25-30 பேராவது வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா வெறும் ஒரு 8 பேருக்குள்ளே தான் வந்திருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி, என்னடா இத்தனை பேர் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி சரி அவங்கள வச்சு மத்தியானம் வரைக்கும் ஆராதனை நடத்தி ஒரு செய்தியை கொடுத்து முடித்த உடனே எல்லாரும் சாப்பிட்டு முடித்த உடனே நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு அப்போ தான் எங்கள் திருச்சபையில் கேமரா வந்த அந்த புதுசு. உடனே நான் என்ன சொன்னேன்னா, சரிப்பா நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம், நானும் உட்காந்து நீங்கள் எல்லாம் சுற்றி உட்காந்து ஒரு பாட்டு ஒன்று பாடுவோம், அந்த பாட்டை பாடி வீடியோ எடுத்து நான் எல்லாருடைய செல்ஃபோனுக்கும் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து அதை வச்சு பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 10 வருஷம் 5 வருஷம் தாண்டதுக்கப்புறம் பாடுறா நான் பாஸ்டரோட இருந்து பாடினேன், இல்லைடா நான் சர்ச்சில் இந்த மாதிரி பாடினேன் அப்படின்னு நீங்கள் அது உங்களுக்கு ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அந்த பாட்டு என் தேவையை சொல்லி உண்மை துக்கப்படுத்த மாட்டேன் அப்படின்ற பாட்டை வந்து பாடுறோம் சும்மா சாதாரணமாக உட்காந்து. அப்போ வந்து அதை பார்த்தோன்னே அந்த வீடியோ பார்த்தோன்னே சரி மிஸ்டேக் இல்லாமல் வந்திருக்குது, நம்ம ஒரு சேனல் ஆரம்பித்து அந்த சேனல்லையே இந்த பாட்டை நம்ம போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக கம்ஃபர்ட் அப்படின்ற அந்த சேனலில் அந்த பாட்டை வந்து அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும், நம்பவே முடியாது. அதில் ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த கம்ஃபர்ட் சேனல் வந்து இத்தனை 1000 பேர் கொண்டு ஆசீர்வதிக்கப்படுற ஒரு சேனலாக மாறுறதற்கு ஃபஸ்ட்டு போட்ட அந்த ஒரு பாட்டு தான் எங்களுக்கு காரணமாக இருந்துருச்சு. அந்த பாடல் வந்து போட்டு இப்போ 2 இயர்ஸ்க்குள்ளே தான் ஆகுது. அது வந்து 1 மில்லியன் வந்து தாண்டிருச்சு. 10 லட்சம் 12 லட்சம் பேர் பக்கத்தில் அந்த பாடலை வந்து வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வந்து என்ன ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் உங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சாருன்னா, உங்களை மேல இடத்துல கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னாருன்னா அவருக்கு ஒரு பொருட்டே இல்லைப்பா. நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதான் பெரிய ஆள் ஆயிருவீங்க, நீங்க இது இருந்தாதான் உங்களை உயர்த்த முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாருன்னா எப்படியும் அதற்கப்புறம் பணம் செலவு பண்ணி 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி போடுறவங்களுக்கு கூட நிறைய அப்படி இருக்கிறது இல்லை. அதனால நம்முடைய நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நமக்கு தேவை நீட்டு தேவை, நம்ம அழகா தான் பண்ணணும், அழகா இருக்கணும், இதெல்லாம் அவசியமானது. நம்ம வந்து ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த உடனே ஆசீர்வதித்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க, எதுவுமே வேணாம் நமக்கு அப்படியே இருந்தால் போதும் அப்படி இல்லை. அப்டேஷன்ஸ் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து இந்த அப்டேட் அப்படின்றது மிக மிக அவசியமானது. நம்ம வளர்ந்துட்டே போகணும், அப்டேட் ஆகிட்டே போகணும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனேயே நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிச்சு நீங்கள் ஒன்றும் இல்லாமல் அப்படியே விழுந்து போகக்கூடாது. அதனால் எல்லாருமே இன்றைக்கு உங்களுடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கணும்னு நான் என் கொஞ்சத்தில் ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா, நீங்க வேலை செய்யுங்க, நீங்க அந்த இடத்துல சம்பாதிங்க. காலையிலிருந்து காலை 8 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை செய்றீங்களா, அடுத்து 1 மணி நேரம் உங்க வீட்டில இருந்து வேற ஏதோ ஒரு சின்ன தொழில் ஆரம்பிங்க, குட்டியா ஒரு தொழில் ஆரம்பிங்க, உங்க வீட்டோட ஒன்று ஆரம்பிங்க, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒன்று ஆரம்பிங்க. சிம்பிளா ரொம்ப பெருசா இல்லாம அதுக்கப்புறம் ஆண்டவர் இதை ஆசீர்வதிச்சு இது இப்போ அதுல இருக்கிறத விட பல மடங்கு இதுல நமக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு, இனி அதை விட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லும் போது அவங்கள்ட்ட சொல்லிட்டு அதை விட்டுட்டு இதை டெவலப் பண்ணுங்க. சிலர் அப்படி இல்லை, ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அதுல 20,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும், ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு மனசுல தோணுன உடனே 20,000 ரூபாய் சம்பளத்தையும் விட்டு இங்க வந்து தொழில் ஆரம்பிப்பாங்க. இப்போ இவங்களுக்கு தேவை இருக்குது, இந்த பிசினஸ் பெரிய வளர்ச்சி இருக்காது, ஆரம்பம் எப்பவுமே தடுமாற்றமா தானே இருக்கும், எடுத்த உடனே லட்சம் கோடிகள் கிடைக்குமா? உடனே பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ நல்ல வேலையும் விட்டுட்டீங்க வந்துட்டு கஷ்டப்படுற எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். அப்போ
நீங்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். சிம்பிளா, யாருக்கும் தெரியாம குட்டியா உங்களுக்குள்ள அடுத்த சர்க்கிள், அடுத்த சர்க்கிள், அடுத்த சர்க்கிள். இன்னொன்னு, நீங்க ஆரம்பிக்கும் போது மிக கவனமா இருக்க வேண்டியது, என்னுடைய ஆரம்பத்தில் நான் கடன் வாங்கி நான் அதை செய்ய மாட்டேன்றதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா.